வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சியில் மக்களை சந்திக்க உள்ள நிலையில் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் அனுமதி கோரி பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது காவல்துறை எதற்காக அனுமதி மறுத்தார்கள் என்று காவல்துறை தரப்பில் ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? தாவேகாவின் குற்றச்சாட்டு என்ன? தற்போது எப்போது டிஜிபியிடம் புகார் அளிக்க இருக்கிறார்கள்? அந்த புகாரில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு துவங்க உள்ள நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதன் ஒரு முயற்சியாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பல்வேறு இடங்களுக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக திருச்சியில செப்டம்பர் 13ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை அவர் பல்வேறு மாவட்டத்திற்கு சென்று இந்த நேரடியாக மக்களை சந்தித்து அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக திருச்சியில பல்வேறு இடங்கள்ல அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் உரையாற்ற இருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை போலீசாரிடம் கொடுத்து இதற்கு அனுமதி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அனுமதி வழங்க வேண்டும் என தாவேகா சார்பில் திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டது. இந்த மனு மீதான பரிசீலனை செய்து அதன் பின்பாக திருச்சி காவல்துறையினர் தரப்புல ஒரு சில இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்ற விதிகளை வைத்து சில கட்டுப்பாடுகளும் விதித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு மறுப்பு தெரிவித்து இவர்கள் தரப்புல இரண்டாவது முறையாகவும் ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டது. அதற்கும் ஒரு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தற்போது டிஜிபி அலுவலகத்துல தாவேகா சார்பில் ஒரு மனுவானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக யார் யார் என்று வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த காவல்துறை அனுமதி கோரி தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்திற்கு வருகை தந்து இது தொடர்பாக மனுக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனுல பல்வேறு தகவலானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எங்கெங்க எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார், எந்தெந்த இடங்கள்ல உரையை நிகழ்த்த இருக்கிறார், எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த இடத்திற்கு செல்கிறார் என்கிற முழு விவரத்தையும் டிஜிபியிடம் கொடுத்து இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் அனுமதி வேண்டும் எனவும் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்குமாறும் அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்தெந்த இடங்கள்ல செல்லும் போது கூட்டம் எவ்வளவு வரும் உள்ளிட்ட தகவல்களையும் இந்த தாவேகா சார்பில் அந்த மனுவுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் மனுவை பெற்றுக்கொண்டு இது தொடர்பாக பரிசீலனை செய்து அனுமதி வழங்கலாமா அல்லது இல்லையா என்பது குறித்தான தகவல்கள் அந்த சம்பந்தப்பட்ட திருச்சி அந்த காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு தான் தெரிவிக்கப்படும் எனவும் இங்கே போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த கொடுக்கப்பட்ட மனுவானது அங்கே அனுப்பப்பட்டு இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை அனுமதி வழங்கலாமா இல்லையா என்று திருச்சி காவல் ஆணையர் தான் முடிவெடுப்பார் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.